தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சேலம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பினாமி என்று சொல்வதை விட அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சாராய ஆலை மூலப்பொருட்களை தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. அந்த ஆலையின் கழிவுகள் காவிரியில் கலக்கிறது. காவிரி நீர் 1 மீட்டர் விட்டமுள்ள குழாய் வழியாக நேரடி 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த காவிரி நீர் அந்த பகுதியில் உள்ள வரட்டு பள்ளம், பூனாச்சி, இப்படி அந்தியூர், அம்மாப்பேட்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீருக்காக கொண்டு செல்லப்படுகிற அந்த குடிநீர் குழாய் நீர் எடப்பாடி குடும்பத்திற்கு சொந்தமான அந்த சாராய மூலப்பொருள் ஆலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கழிவு நீர் தினந்தோறும் 2 கோடி லிட்டர் கழிவு நீர் 5 கிராமங்கள் வழியாக அந்த சாக்கடை நீர், அமில நீர் காவிரியில் கலக்கப்படுகிறது. முதலமைச்சர் இந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, முன்னாள் சுற்றுச்சூழல் சுகாதாரத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல், அதாவது பொல்யூஷன் போர்டு, கேசி கருப்பணன் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் இது நடக்கிறது. மேட்டூரிலிருந்து தனி மின்சார இணைப்பு. ஏனென்றா முதலமைச்சர் குடும்பத்துக்கு சொந்தமானது, யார் கேட்க முடியும்? இந்த மின்சாரம், குடிநீர் இரண்டும் மிக எளிதாக முதலமைச்சர் குடும்பத்துக்கு சொந்தமான. இதில் 5 பேர் இயக்குனர்கள். எடப்பாடி மனைவி ராதா, அவருடைய சகோதரர் வெங்கடேஷ், மகன் மிதுன், அவருடைய மனைவி காயத்ரி, ஒரு மைனர். இவர்கள் 5 பேர் தான் இந்த ஆலை இயக்குனர்கள். 50,000 கோடி ரூபாய் வர்த்தகம். அதை ஒட்டி ஆண்டாள் கார்ட்டூன்ஸ் அண்ட் போர்ட்ஸ், இந்த ஆலை 20,000 கோடி ரூபாயில் அது ஒரு ஆலை. இப்படி மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம், பீட்ரூட், இப்படி மொலாசிஸிலிருந்து சர்க்கரை பாவு, இதுதான் இந்த ஆலையினுடைய மூலப்பொருள்கள். இதிலிருந்து எடுக்கப்படுகிற ஒயின் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள்கள் அத்தனையும் 7 மாநிலங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி, கோவா, தெலுங்கானா. இந்த தொழிற்சாலையில் 2000 வட இந்திய தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய குடும்பம் நடத்துகிற தொழிற்சாலையில் 2000 வட இந்திய தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். பல கோடி ரூபாய் முதலீட்டில் 5000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. டிஐஜி, பதிவுத்துறை டிஐஜி செல்வகுமார் பல பேருடைய நிலங்களை பறிக்கிறார். பல பேர் அப்பாவிகள் கேட்க நாதி இல்லாமல் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். எடப்பாடி குடும்பம் வாழ்வதற்கு பல குடும்பங்கள் வெளியேற்றப்படுகிறது. இந்த தொழிற்சாலை, அதிலிருந்து வெளிவருகிற வாயு பல பேருக்கு வாந்தி, மயக்கம், உடல் உறுப்பு செயலிழந்து போகிறது.
10 வயதில் பெண்கள் பூப்பெய்தி விடுகிறார்கள். இதெல்லாம் எடப்பாடி குடும்பத்தின் மீது இந்த பாவங்கள் எல்லாம் மூட்டைகளாக வந்து சேரும். பாவ மூட்டைகளாக பல கோடி கணக்கான ரூபாய் முதலீடு, மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்டு இதில் 5000 ஏக்கர் நிலம் பிடுங்கப்பட்டு அவர்களெல்லாம் சாபம் விட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறினார்கள். இப்பொழுது இந்த எடப்பாடி வாரிசுகள் வாழ்வதற்கு பல பேருடைய வாழ்க்கை பறிக்கப்படுகிறது. பல அங்கு வசிக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுடைய வயிற்றில் கரு தங்காமல் இந்த வாயுனுடைய பாதிப்பு தொடருவதாக குற்றம் சாட்டுகிறார். இந்த ஆலை முழுக்க அரசினுடைய சட்ட திட்டங்களையெல்லாம் மீறி கொண்டிருக்கிறது. இந்த ஆலை, அதாவது ஸ்போக் டேஃபியா கோ, இந்த ஆலை ஈரோட்டை சேர்ந்த பெரியசாமி சின்னச்சாண்டி பிசி சகோதரர்களிடமிருந்து 300 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிறுவனம். இது சேமியா, ஜவ்வரிசி, நூடுல்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயார் செய்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் 2014 300 கோடி ரூபாய். இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு இவருடைய குடும்ப நிலம் 2.5 ஏக்கர், இன்றைக்கு பல லட்சம் கோடி. இவர்களிடமிருந்து பெறப்பட்ட நிலம் இன்று பல ஆயிரம் கோடிக்கு சொந்தமானது. 50,000 கோடி இதில் முதலீடு. ஆண்டாள் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் கம்பெனிக்கு 20,000 கோடி முதலீடு. 70,000 கோடி முதலீடு எங்கிருந்து வந்தது? அத்தனையும் கணினி மயமாக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்ப்பதற்கு தான் எடப்பாடியினுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்கா, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இந்த ஒயின் தொழிற்சாலை எப்படியெல்லாம் நடக்கிறது, இதில் எப்படி தொழில்நுட்பங்களை புகுத்தலாம், இந்த பார்வைக்காகத்தான் அவருடைய வெளிநாட்டு பயணமே திட்டமிடப்பட்டதாக இப்பொழுது செய்திகள் கசிகிறது. இந்த நிறுவனம் 4 நிறுவனங்களிடமிருந்து மூலப்பொருளை வாங்கிறது. சக்தி சுகர்ஸ், பண்ணாரி அம்மன் சுகர்ஸ், புன்னி சுகர்ஸ், எழுமாத்தூரில் இருக்கக்கூடிய சக்தி சுகரில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை, சர்க்கரை ஆலையில் மிஞ்சுகிற அந்த பாகு கழிவுகளை அந்த தொழிற்சாலைக்கு அது கொண்டு செல்லுகிறது. இப்படி கொண்டு செல்லப்படுகிற பொருள் 7 மாநிலங்களுக்கு தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் பயணமாகிறது. 5000 ஏக்கராவில் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கை விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஏக்கர் நிலம் 50,000 ரூபாய் செலவு செய்தால் ஒரு 20 டன் மகசூல் எடுக்கலாம். ஒரு வியாபாரிக்கு செலவு போக 1 லட்சம் ரூபாய் ஏக்கராவுக்கு கிடைக்கும். 5 ஏக்கரா இருந்தால் 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் எடப்பாடி தாய்லாந்திலிருந்து 2500 3000 என்ற அளவுக்கு இறக்குமதி செய்த காரணத்தினால் 2500 3000 ரூபாய்க்கு இந்த மரவள்ளிக்கிழங்கை ஆலைகளுக்கு கொடுக்க முடியாது. ஆதலால் மரவள்ளிக்கிழங்கு விவசாயத்தையே நிறுத்தி விட்டார்கள் விவசாயிகள். ஒரு விவசாயி பச்சை துண்டை கட்டிக்கொண்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அளித்து விட்டார். 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு தாய்லாந்து மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செலவே 2500 ரூபா
வந்து விடுகிறது. ஒரு ஏக்கராவில் 50,000 செலவு செய்தால் 20 டன் எடுக்க முடியும் என்றால் 2,500 ரூபா உற்பத்தி செலவு வந்து விடுகிறது. 2,500க்கு உற்பத்தி செலவை செய்து எடப்பாடிக்கு 2,500க்கு கொடுத்தால் நிலத்தை விட்டுவிட்டு போக வேண்டியது. இந்தியாவில் விவசாயம் ஒரு நட்டமான தொழில். எடப்பாடி வெளிநாடுகளுக்கு சென்று அரசு பணத்தில் தன்னுடைய தொழிற்சாலைக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அதை தெரிந்து கொள்வதற்காக அரசு பணத்திலே ஒரு வெளிநாட்டு பயணம், சிறப்பு விமானம், தனி விமானம். இங்கு விவசாயிகளுடைய நிலங்கள் 5,000 ஏக்கர் கையகப்படுத்தி ஒரு ஆண்டால் போர்டு அண்டு பேப்பர்ஸ் தொழிற்சாலையும் சாராய ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமும் நடத்துவதற்காக விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போய்விட்டது. காவிரியில் எடுக்கப்படுகிற தண்ணீர் 20 கிலோமீட்டர் தள்ளி பல கிராமங்கள் வழியாக நிலத்தடி நீர் வழியாக அது காவிரியிலே கலக்கிறது. ஆலைக்கு தேவையான நீர் குழாய் வழியாக எடுக்கப்படுகிறது. அது வாய்க்கால் வழியாக பாய்ந்தால் விவசாயிகளுக்கு போய்விடும், நிலத்தடி நீர் உயரும். ஆனால் எடப்பாடி எடுக்கிற நீர் குழாயில், வெளியேறுகிற நீர் கழிவு நீர் வாய்க்காலில். எடுக்கப்படுகிற நீர் வாய்க்காலில் எடுத்தால் பல கிராமங்கள், பல விவசாயிகள், பல குடும்பங்கள் வீட்டில் விளக்கெரியும். ஆனால் அப்படி எடுக்காமல் குழாய் வழியாக பத்திரமாக ஆலைக்குள் மட்டும் வந்து சேருகிறது. கழிவு நீரை வாய்க்காலில் கிராமங்கள், விவசாய நிலங்கள் வழியாக சாக்கடை நீரை விட மிக மோசமான நாற்றம் எடுக்கக்கூடிய நீர் வாய்க்கால் வழியாக பல கிராமங்கள் வழியாக பல கிணற்றுக்குள்ளும் விவசாய நிலத்திற்குள்ளும் இது பாய்ச்சப்படுகிறது. கடந்த திமுக அரசு இதை கண்டுகொள்ளவே இல்லை. திமுக அரசு தான் அதிமுகவை காப்பாற்றுறது. அதிமுக திமுக இரண்டு பேரும். திமுக அதிமுக அரசை காப்பாற்றுகிறது, அதிமுக அரசு திமுக அரசை காப்பாற்றுகிறது. விவசாயிகளை பாதுகாக்க ஆளே இல்லை, உழைக்கிற மக்களை பாதுகாக்க ஆளே இல்லை, ஆள் அரவமே இல்லை. 2,000 வட இந்திய தொழிலாளர்களுக்கு பதிலாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாம். அப்படி எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லை. நிலம் அபகரிக்கப்பட்டு, நீர் அபகரிக்கப்பட்டு, நிலத்தடி நீர் பாழ் செய்யப்பட்டு, இந்தி தொழிலாளர்கள் வைத்து வேலை வாங்கப்பட்டு, தமிழர்களை எந்த காலத்திலும் இதனால் அந்த பகுதி தமிழர்கள் மேன்மையே அடைய முடியாது. இதற்கு காரணம் ஒரே நோக்கம், மண்ணழிந்தால் என்ன, மனிதர் அழிந்தால் என்ன, பல ஆயிரம் கோடி வியாபாரம், பல ஆயிரம் கோடி இவர்கள் குடும்பத்திற்கு நிதி ஆதாரம் வந்து சேருகிறது. இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. முழுக்க முழுக்க இந்த ஆலை, சாராய ஆலையால் 20 வருடங்களுக்கு நீர் எடுப்பதற்கும், ஆலை நடத்துவதற்கும், மின்சாரம் எடுப்பதற்கும் இந்த அரசிடம், திமுக அரசிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 20 ஆண்டு காலம் யாரையும் எவரையும் ஒன்றும் செய்துவிட முடியாதபடி இவர்களை திமுக அரசே பாதுகாத்தது. இப்பொழுது தாவேக அரசு என்ன செய்ய போகிறது? வரலட்சுமி அன்கோ சேலத்தில், அதாவது சேக்கோ ஃபேக்ட்ரி என்று சொல்வார்கள், இந்த தொழிற்சாலையும் இப்பொழுது
எடப்பாடி குடும்பம் வசம் இது வந்துவிட்டது. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சேலத்தில் இருக்கக்கூடிய சேமியா தொழிற்சாலை, ஜவ்வரிசி தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள்கள் அத்தனையும் மரவள்ளிக்கிழங்கிலிருந்து எடுக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளும் விற்றுவிட்டு வெளியேறிவிட்டார்கள். விஜய் அரசு நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த ஆலையை முடக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.